அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு விருச்சிக ராசிக்கு பிறப்பின் ரகசியம் என்ன, அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த பிரபஞ்சத்துல நம்ம ஒரு ராசியில பிறந்திருக்கோம், அதுவும் குறிப்பா அந்த விருச்சிகத்துல ஏன் பிறக்கணும், நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு முறையில இந்த வீடியோ இருக்க போகுது. இது பொதுவான ராசி பலன் வீடியோ மாதிரி இருக்காது. அதனால இந்த வருடத்து பலன்கள், அடுத்த வருடத்து பலன்கள், அந்த மாதிரி எந்த விஷயமும் இந்த வீடியோல இருக்க போறது இல்லை. ஓவராலா உங்க லைஃப்ல என்ன நடந்திருக்குது அல்லது நடக்க போகுது, உங்களோட கேரக்டர் என்ன, அந்த கேரக்டரை நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா ஆக்கிக்கிறதுக்கு எப்படி வச்சுக்கலாம், அதுக்கான பலம் பலவீனம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு உண்டான டைம் ஸ்டாம்பை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு 8வது ராசியா வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாழ்க்கை, இந்த உலகம் வச்சிருக்கிற ரகசியம் என்ன, உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, அதுதான் மிக முக்கியம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம காலபுருஷ தத்துவம்னு எப்போதுமே சொல்லிட்டு இருக்கிறோம், இது உங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் எழலாம். நான் ஒவ்வொரு ராசிக்கும் வீடியோக்கள் போடும்போது நீங்க இப்போ வேற ஒரு ராசிக்கு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம், நீங்க ஒரு வேற ராசியா இருக்கலாம். அப்போ குறிப்பிட்ட ராசி நம்ம சொல்லும் போது அந்த விளக்கத்தை நம்ம கொடுத்துருப்போம். அதனால எல்லா வீடியோலையும் அந்த விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு செக்ஷன். இதுல என்னன்னா, அந்த காலபுருஷம்னா என்ன, காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறதுக்கான அந்த வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, கலிபுருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கலிபுருஷனா யாரும் இல்ல, கடவுள் தான். சரிங்களா? அதாவது இந்த கலியுகம்னு சொல்லக்கூடிய இந்த யுகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு இயற்கை அல்லது இயற்கையான ஒரு தலைவன், ஒரு கடவுள், எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் காலபுருஷன். கலி, காலம், இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த காலபுருஷத்துக்கு ஏதோ ஒரு முதல் புள்ளி வேணும் இல்லையா, எங்க இருந்தோ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துல மேஷ ராசி, அதாவது அசுபதி நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்குது. அசுபதி தான் முதல் புள்ளி. அதன் அடிப்படையில் அசுபதி நட்சத்திரம் அங்கம் வகிக்கக்கூடிய மேஷ ராசி தான் முதல் ராசியா வருது. இந்த மேஷ ராசியிலிருந்து அப்படியே வரிசையா என்னீங்கன்னு வைங்களேன், அதுல 8வது ராசியா உங்க விருச்சிக ராசி வரும். 8 அப்படின்னாலே அது ஒரு அபாயத்தை குறிக்கக்கூடிய எண் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நீங்களுமே ஒரு ரகசியமான ஆள் தான். நிறைய பேருக்கு புரியாத புதிரா இருப்பீங்க. நிறைய ரகசியங்கள் உங்களுக்குள்ள அடக்கி வைக்கப்பட்டிருக்கும். சில ரகசியங்களை வெளிப்படுத்தாம இருந்தாதான் மக்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது அப்படின்னு நினைச்சே நீங்க நிறைய ரகசியங்களை வச்சிருப்பீங்க. அதுதான் அந்த 8ஆம் இடத்தோட குணமே. அதுதான் மறைஞ்சிருந்து நிறைய திறமைகள் உங்களுக்கு இருக்கும், மறைந்திருந்தே நம்ம வாழ்வோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, 10 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் எல்லாமே மறுக்கப்படுது. அதாவது குறிப்பா ஒரு ப்ராப்பர் ரெகக்னேஷன் அவருக்கு டைம் டு டைம் கிடைக்காது, பெரிய அளவுக்கு ப்ரமோஷன்லாம் கிடைக்காது அவ்வளவு சீக்கிரத்துல. நிறைய திறமைகள் இருக்கும், ஆனா அவரோட வேலைக்கான கிரெடிட்டை இன்னொருத்தர் வாங்கிட்டு போவார். அந்த நபரோட ஜாதகத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு விருச்சிக ராசியா இருக்கும், இல்ல விருச்சிக லக்னமா இருக்கும், இல்ல விருச்சிகத்துல அமர்ந்து ஏதாவது ஒரு கிரகம் தசை நடந்துகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? சோ ஏதாவது ஒன்று சம்திங் அந்த விருச்சிகத்தோட ஏதோ ஒரு சம்பந்தம் அந்த குறிப்பிட்ட பர்சனுக்கு அந்த நேரத்தில் இருக்கும். விருச்சிக ராசியா இருந்தா வாழ்க்கை முழுதுமே இருக்கும். நீங்க இப்ப கேட்கலாம், அப்ப எல்லா விருச்சிக ராசிக்காரரும் இந்த மாதிரி ரெகக்னேஷன் கஷ்டப்படுவாரா? ஆமா, கஷ்டப்படுவார். வெளியில சொல்ல மாட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப வளர்ந்து வந்த விருச்சிக ராசிக்காரர்களோட நீங்க பின்புலத்தை பாத்தீங்கன்னா நிறைய அவங்க வாழ்க்கையில அடிபட்டு, மிதிப்பட்டு, அவமானப்பட்டு, முழுக்க அவங்களோட தனி திறமையினாலையும் அந்த என்டியூரன்ஸ் இருக்கிற 12 ராசிகள்ல மிக அதிகமான என்டியூரன்ஸ் கொண்ட ராசி இது. என்டியூரன்ஸ்னா தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மை, தாக்கு பிடிக்கக்கூடிய பலம் அப்படிங்கிறது அதிகம். அது மனோரீதியாவும் சரி, உடல் ரீதியாவும் சரி. ஏன்னா செவ்வாய் அதிபதியா வராரு, உடலுக்கு செவ்வாய் அதிபதி. ஏன்னா உடல் தான் ராசி. நம்மளோட கேரக்டர் அப்படிங்கிறது நம்மளோட சந்திரன் அமரக்கூடிய நட்சத்திரம். அதன் அடிப்படையில் இப்போ உங்களுக்கு எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியோட அதிபதி ஒருத்தர் இருக்காருல செவ்வாய், அந்த இடத்துல சந்திரன் நீசமாகிறார். சந்திரன் நீசமானார்னா மனசு அந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஸ்ட்ராங்கான ஒரு வலிமையான மனசு கொண்டவங்க. இதெல்லாம் உங்களோட பெரிய பலமா இருந்தாலும் சில பலவீனங்கள் இருக்கு. பலவீனம் அப்படிங்கிறது முதல்ல பார்க்கும்போது அம்மா வழியில நமக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிறது இல்ல. அம்மா வழியில ஒண்ணு தீராத பகையா இருக்கும், இல்லைன்னா அம்மா வழியில ஒரு விரும்பத்தகாத சில முரண்பாடுகள், குறிப்பா சொத்து பிரச்சனைகள், இல்ல அம்மா வழியிலேயே அம்மா கூடயே நிறைய முரண்பாடுகள் அப்படிங்கிறது வரும். இதுக்கு உங்களுக்கே காரணம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா விருச்சிக ராசினாலே சந்திரன் நீசமா இருப்பார். எல்லா விருச்சிக ராசியும், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் சந்திரன் நீசமா தான் இருக்கும். ஏன்னா விருச்சிகம்னாலே சந்திரன் நீசம் அப்படிங்கிற அர்த்தம். அந்த இடத்துல தான் சந்திரன் இருக்காரு அப்படிங்கிற அர்த்தம். அதனால அந்த அம்மா வழி, அப்புறம் சொத்து வில்லங்கம் நிறைய இருக்கக்கூடிய ராசி. குறிப்பா நிறைய அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, சொத்துக்கள் நிறைய இருக்கு. ஆனா அதை பிரித்தாளும் போது ஒருத்தர் மட்டும்
ஏமாற்றப்படுதார் இல்லையா, அவரு விருச்சிக ராசியா இருப்பார், இல்லைன்னா விருச்சிக லக்னமா இருப்பார். இவங்க ஒண்ணு விட்டு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா அந்த அண்ணன் தம்பி ஏதோ ஒரு வகையில இவங்கள்ட்ட இருந்து அபகரிக்கக்கூடிய அந்த தன்மையை நான் நிறைய ஜாதகங்கள்ல பார்த்திருக்கிறேன். காரணம், இதுக்கான மெயினான காரணம் சிம்பிள்ங்க. ஒண்ணு சந்திரன் வந்து நீசமாகிறது, பாக்கியாதிபதி நீசமாயிடுறாரா, எதனாலும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். அதே சமயத்துல விருச்சிகத்துக்கு பயங்கர பகைவரான சனி வந்து 4ஆம் அதிபதியா வருவார். அதுவும் மூலத்திரிகோண ராசி கும்பம். விருச்சிகத்தை பாருங்க, விருச்சிகத்துல இருந்து எண்ணி வரக்கூடிய 4ஆம் இடம், 4ஆம் இடம் தான் வீடு அசையாத சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். அந்த பாவத்தோட அதிபதி வந்து சனி, அதுவும் அது கும்பச்சனி. கும்பம் வந்து எப்போதுமே மூலத்திரிகோண ராசி சனியை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் இந்த சொத்து வில்லங்கம், இட பிரச்சனைகள், இடத்துல தகராறு, அதுவும் அடிபுடி வெட்டுக்குத்துலாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதெல்லாம் எப்போ வரும்? மோசமான தசாபுத்திகள் நடக்கும்போது. அதை நான் 2வது செக்ஷன்ல நான் அதை பத்தி பேசுறேன். எல்லாருக்கும் அப்படி இல்லை, இதெல்லாம் பொதுவான இந்த விருச்சிகத்தோட குணங்கள். இதன் அடிப்படையில் வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சிக்கலாம் அப்படின்னா, முதல்ல நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஆக்சுவலா எதையுமே மாற்ற தேவையில்லை. நீங்க உங்க குணத்தோட அப்படி இருந்தாலே போதும். நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் பண்ணக்கூடிய தப்பு அதுதான். இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உலகத்துக்காகவும் வாழ முடியாம, தன்னோட திருப்திக்காகவும் வாழ முடியாம, ஒரு 2 கட்டானா வாழ்ந்து தங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்குவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சந்திரன் நீசமாகும் போது நிறைய பேருக்கு புலப்படாத ரகசியங்கள் உங்களுக்கு புலப்படும். உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் இருந்தாருன்னா 10 பேரோட குணநலம் உடனடியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த வேவ் லென்த்தை உடனடியாக நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த வைப்ரேஷனை ஈஸியா உங்களால கேப்சர் பண்ணிட முடியும். அதுதான் விருச்சிகத்தோட குணம். அந்த நீர் ராசிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி பிளஸ் செவ்வாயோட வேகம், போல்ட்னஸ், செவ்வாயோட அந்த துணிச்சல் எல்லாமே சேர்ந்த சந்திரன் நீசமாகிறதுனால அந்த இடத்துல மனசு வேலை செய்யாது. இப்போ உதாரணத்துக்கு தியானம், தவம், குண்டலினி இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன சொல்றாங்க, மனம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காது, ஆனா அதை கட்டுப்படுத்துறது தான் தியானம் கை கூடுதுன்னு அர்த்தம். மனசை நீங்க வந்து இல்லாம ஆக்கணும். மனம் இல்லாத நிலை, மனமற்ற நிலையெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா. அந்த மனமற்ற நிலையில மிக முக்கியமான நிலை இந்த சந்திரனை குறிக்கக்கூடியது. சந்திரன் ஒரு ஜாதகத்துல இந்த மாதிரி நீசமாவோ அல்லது நல்ல வளர்பிறை பௌர்ணமியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது, இல்ல பௌர்ணமியில பிறந்தவங்களுக்கு, அமாவாசையில பிறந்தவங்களுக்கு, இவங்களுக்குலாம் ஈஸியா தியானம் கைகூடும். விருச்சிகத்துக்கும் நல்ல தியானம் கைகூடும். ஆனா இதை வந்து நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ண முடியாது, புரியுதுங்களா. இப்போ ஒரு மற்ற ராசிக்காரர் இருக்காரு, அவருக்கு வேற ஒரு வழி இருக்கும், வேற ஒரு பாத்து இருக்கும். அவரை மாதிரி நம்ம மாறணும்னு போராடி நம்மளோட சுயத்தன்மையை, நம்மளோட யூனிக்னஸ் நம்ம விட்டுருவோம், புரியுதுங்களா. உங்களோட யூனிக்னஸே நிறைய பேருக்கு கனவு, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா. அதுதான் விருச்சிகத்தோட விஷயம். இதை நான் விருச்சிகத்தோட குணங்கள்னு சொல்றதை விட விருச்சிகத்தோட வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஐடியா அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லிக்கலாம். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், குடும்பம். 2ஆம் அதிபதியா குரு வர்றதுனால உங்க குடும்பம் தான் எல்லாமே. குடும்பத்துக்காக எல்லா வகையிலுமே நீங்க விட்டு கொடுப்பீங்க, குடும்பமும் உங்களுக்காக ஓரளவுக்கு உழைக்கும். இன்னபடியே இந்த அம்மா வழியில மட்டும் சின்ன கவனம் வச்சுக்கோங்க. பிளஸ் இந்த சொத்து வில்லங்கம், இட பிரச்சனைகள் இதெல்லாம் ஆரம்பத்திலே தீர்த்து வச்சிடுறது நல்லது. அப்புறம் 9ஆம் அதிபதியா பாக்கியாதிபதி, பாதகாதிபதியாவும் அவர் தான் வருவாரு. அதனால இந்த அப்பாவளி சொத்துக்கள்லையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் சந்திரன் அப்படிங்கிறதுனால அங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். சில பேருக்கு சொத்துக்களே இருக்காது, இவங்க தான் சுய சம்பாத்தியத்தில் உருவாக்குவாங்க விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். ஓகே, சோ இதெல்லாம் நம்ம வந்து விருச்சிகத்தோட இயல்பான குணநலன்கள், அதன் அடிப்படையில் வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சுக்கணுங்கிறத பார்த்தோம். இது எல்லாருக்குமே பொருந்துமா? அதாவது எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுக்குமே இது பொதுவா பொருந்திருமா? பொருந்தாது. அங்கதான் தசாபுத்திகள் வரும். நம்ம வீடியோல நம்ம எப்போதுமே சொல்ற மாதிரி உங்களோட அடிப்படை நாதம், நீங்க ஜோதிடத்தை கையில எடுத்துட்டீங்கனாலே நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது ராசி கிடையாது, உங்களோட தசை தான். இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கு இந்த அட்டவணை நம்ம எப்போதும் காமிக்கிறது தான். நீங்க இதை பாருங்க. விருச்சிகத்துல மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. விஷாகம், அனுஷம், கேட்டை. இந்த 3 நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருப்பீங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எதிராக உங்களுக்கு வந்து எந்த வயதுல எந்த தசை நடக்கணும் இதுல நீங்க குறிப்பிடப்பட்டிருக்கும். நீங்க இதுல பாத்துக்கலாம். அதன் அடிப்படையில் விருச்சிகத்தோட முதல் நட்சத்திரம் என்ன? விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்துக்கு முதல் தசையா குரு தசை வரும். குழந்தைகளுக்கு வரும். விருச்சிக ராசி விசாக நட்சத்திர குழந்தைகளுக்கு அந்த குரு தசை ஆரம்பிக்கும். குரு தசை எப்போதுமே நன்மை தான் செய்யும், அதுல எந்த குறையும் கிடையாது. நிறைய பேர் குரு புத்தி தான் அணுகுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சுக்கிர தசை நடக்கும், குரு புத்தி நடக்கும். சூரிய தசை நடக்கும், குரு புத்தி நடக்கும். இப்போ குரு தசை குரு புத்தி 2 பேருக்குமே ஓரளவுக்கு குருவானவர் அந்த காலகட்டத்தில் நன்மையை செஞ்சிருவார். குறிப்பா உங்க லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 1, 5, 7, 9, 11 இந்த இடங்கள்ல குரு இருந்தார் அப்படின்னா மிகச்சிறந்த நன்மைகளை அவரோட தசாபுத்தி காலங்களில் பண்ணிடுவார். அப்புறம் குருவுக்கு அப்புறம் சனி தசை வரும். சனி தசை நிறைய பேர் அணுகுவீங்க. குறிப்பா அனுஷ நட்சத்திரத்துக்கு முதல்ல வந்துடும். இந்த சனி தசை கண்டிப்பா நல்லா இருக்கணுங்க. நல்லா இல்லைன்னா அந்த இளமை ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, விருச்சிகத்தோட இயல்பான தன்மையே நிறைய அவமானப்பட்டு, நிறைய கஷ்டப்பட்டு, நிறைய கவலைப்பட்டு தான் அவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க. எதுவும் ஈஸியா கிடைக்காதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கான ஒரு ரீசனா கடவுள் வச்சிருக்கிறது அவங்க அந்த முதல்ல எதிர்கொள்ளக்கூடிய இந்த சனி தசையா இருக்கும். ஏன்னா சனியானவர் விருச்சிக நாதனாகிய செவ்வாய்க்கு பரம எதிரி, புரியுதுங்களா. அப்போ இந்த உலகத்தோட ஒரு டார்க்கான கோணத்துல உங்களை கூட்டு போய் நிறைய அடிபட வச்சு அதன் மூலமா நீங்க கத்துக்கிட்டு அதன் மூலமா வெளியில எழுந்து வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தசையா இருக்கும் சனி தசையை பொறுத்த வரைக்கும். இந்த சனி தசை யாருக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்காது, உங்களோட லக்னத்துல இருந்து. இது மட்டும் உங்களோட லக்னத்துல இருந்து சொல்றேன், ராசியில இருந்து இல்ல. நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்க ஜாதக புக்ல ராசி கட்டம்னு ஒரு இடம் இருக்கும். அந்த ராசி கட்டத்துல லா அல்லது லக்னம் அப்படின்னு போட்டிருக்கும். அதுல இருந்து எண்ணி வரக்கூடிய 3, 6, 10, 11 இந்த இடங்கள்ல இருந்தா சனி பகவான் மிக நல்ல நன்மைகளை செய்வாரு. ஆனாலும் சனி பகவானோட நன்மை எப்போதுமே சுப
கிரகங்களோட தொடர்பை பொறுத்து இருக்குது. இதை நீங்க கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த அஸ்ட்ராலஜி பத்தி புரிஞ்சுக்கணும். சனிக்கு சுக்கிரன், குரு, வளர்பிறை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரனோட பார்வை, சேர்க்கை அல்லது இந்த வீடுகளில் சனி கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் மிக நல்ல நன்மைகளை எதிர்பார்க்க முடியும். இல்லைன்னு வைங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரியான சில துன்பங்களை கொடுத்து, சின்ன சின்ன நெகட்டிவிட்டிகளை கொடுத்து நம்மளை வெற்றி பெற வைப்பார் திசையின் முடிவுல. அடுத்தது புதன் தசை வரும். புதன் மேக்சிமம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா புதன் எந்த இடத்துலனாலும் இருக்கலாம். உங்க லக்னத்துல இருந்து 1, 2, 3, 4, 5, 7, 9, 10, 11 இந்த இடங்கள்லாம் இருக்கலாம். மெயினா 6, 8, 12 மட்டும் இருக்கக்கூடாது. அது ஒண்ணுதான். புதன் அங்க ஒரு லக்னத்துல இருந்து இருந்தாருன்னு வைங்களேன், அந்த தசை வந்து நம்மளை விட மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இயல்பாவே அட்டமாதிபதியா புதன் வந்தா கூட உங்களை ஓரளவுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்குற அந்த 11ஆம் அதிபதியாகவும் அவரே வந்து மிக நல்ல நன்மைகளை புதனால செஞ்சிட முடியும். நல்ல இடங்கள்ல மட்டும் இருக்கணும். புதன் கெட்டு போறது அப்படின்னா சனியோட சேர்க்கை, ராகுவோட சேர்க்கை மற்றும் செவ்வாயோட சேர்க்கை. உங்க ராசிநாதன் அவரை மீட் பண்ணவே கூடாது. அது மட்டும் ஜாதகத்துல பாத்துருங்க. அடுத்தது கேது திசை. கேது ஒரு மெதுவான இயல்பான ஒரு ரொம்ப ஒரு படோடாபம் இல்லாத, ரொம்ப ஒரு ப்ராஸ்பரிட்டி இல்லாத ஒரு இயல்பான திசை. சில பேரை ரொம்ப அதி உச்சத்துக்கு கொண்டு போகும். ஆனாலும் அந்த மெட்டீரியல் வாழ்க்கையில பெரிய இன்ட்ரெஸ்ட்டை கேதுவால கொடுக்க முடியாது. நிறைய ஆன்மீக நாட்டம் வரும், மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு தோணும். இல்லைன்னா ரொம்ப குழப்பங்கள், பயம், இந்த வாழ்க்கையை பத்தின பயம், எதிர்காலத்தை பத்தின பயம், இதெல்லாம் கேதுவோட தன்மை. கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்க லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 3, 6, 10, 11 குருவோட வீடு அல்லது சுக்கிரனோட வீட்டுல இருந்து வளர்பிறை சந்திரன் அல்லது குருவோட பார்வை கிடைச்சதுன்னு வைங்களேன், சூப்பரா இருக்கும். கேது தசை ஒன் ஆஃப் த பெஸ்ட் தசையா உங்க வாழ்க்கையில இருக்கும். மற்ற இடங்கள்ல இருந்தா சுமாரான பலன்கள் முதலே சொன்ன மாதிரி. அப்புறம் சுக்கிர தசை. சுக்கிரனும் ஒரு சுப கிரகம். ஆனா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் அதிபதியா வருவாரு. 1, 4, 5, 7, 9, 11 இருந்தாருன்னா இவர் தான் ராஜயோக தசையா இருக்கும். சுக்கிரனோட தசை எப்போதுமே கவனிக்கணும். மெட்டீரியல் வாழ்க்கையில ஒரு பெரிய லக்ஸரி எல்லாத்தையுமே கொடுக்கும். ஆனா ஹெல்த் பிரச்சனைகளை கொடுக்கும். மீண்டு வருத மாதிரியான சில பினான்சியல் ட்ரபிள்ஸையும் சுக்கிரனால கொடுத்துட முடியும். இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் சூரிய தசை மிக ஒரு நல்ல தசை. அவர் எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடாது, 8, 12 மட்டும் இருக்கக்கூடாதுங்க. மற்ற எல்லா இடங்கள்லயும் நன்மை செய்வார். உங்க லக்னத்துல இருந்து எண்ணி வரக்கூடிய 8, 12 மட்டும் இருக்கக்கூடாது. மற்ற எல்லா இடத்துலயும் நன்மை செய்வார். அதே மாதிரி சனி ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடாது. இது மட்டும் உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சந்திர தசை. அவர் வந்து வளர்பிறையா இருக்கணும். நீங்க வந்து ஒரு வளர்பிறை அஷ்டமிக்கு அப்புறம் பிறந்திருக்கணும். வளர்பிறை அஷ்டமியில இருந்து தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் பிறந்திருந்தீங்கன்னா எந்த பெரிய பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது சந்திரனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சந்திரன் நீசமா இருக்கிறதுனால அந்த நேரத்துல நமக்கு மன அழுத்தம் இதெல்லாம் அதிகரிக்கும். ஆனா தேய்பிறை அமாவாசை சந்திரனா இருந்தா தான் அந்த பிரச்சனை. இது மட்டும் உங்க ஜாதகத்துல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் செவ்வாய் தசை மிக முக்கியமான தசை. உங்க ராசிநாதன் 3, 6, 10, 11 இருந்து அது ராஜயோக தசையா இருக்கும். உச்சம் அடைஞ்சிருந்தாருன்னா மிக நல்ல நன்மைகள். ஆனா மகரத்துல இருந்தா கூட குருவோட பார்வை எங்க இருந்தாலும் கிடைச்சிடணும். அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா அது நம்ம எதுவுமே நம்மளால மாற்ற முடியாது. நம்மளோட விதியின்படி நம்ம பிறந்துட்டோம். இதை பார்க்கறதுக்கான ஒரு சின்ன ஒரு உபாயம் தான் இந்த ஜோதிடம். அந்த ஜோதிடத்தையும் இந்த பலன்கள் இந்த வயசுல நடக்கும், அந்த பலன்கள் அந்த வயசுல நடக்கும்னு ஒரு ரேண்டமா சொல்லி அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி கடவுளை குறை சொல்றதை விட நீங்களாவே இறங்கி இந்த ஜோதிடம்னா என்ன, அதை எப்படி அணுகணும், எப்படி அதுல இருந்து பலன் எடுக்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு முயற்சியை நான் உங்களுக்கு தூண்டி விடுறேன். எப்படின்னா இது ஒரு அதான் சொல்றேன், முதலே சொன்ன மாதிரி இது வெறும் ராசி பலன் வீடியோவா இருக்காது. நீங்களாவே உங்க ஜாதகத்தை உங்களோட பர்பஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். இப்பவே ஜாதக புத்தகத்தை எடுங்க, உங்க லக்னத்தை பாருங்க, அதுல இருந்து எண்ணி வரக்கூடிய கிரகங்களை பாருங்க. உங்களுக்கு இப்ப என்ன தசை நடக்குதுங்கிறதுக்கு நான் தசை அந்த அட்டவணை கொடுத்துருக்கேன். அதனால நிறைய விஷயங்கள் நீங்க செய்யலாம் இந்த வீடியோ வச்சு. கடைசியா செவ்வாய் தசையை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, 3, 6, 10, 11 அப்படிங்கிற அந்த இடத்துல நன்மையில செய்வார். அடுத்தது ராகு தசை. ராகு தசை மேக்சிமம் வராது. ஏன்னா சுக்கிர தசை வர்றவங்களுக்கு ராகு தசை வராது. இருந்தாலும் ராகு தசை வர்றவங்களுக்கு ஒரு 100 வயசுல வரும். 3, 6, 10, 11 இருந்தா மிக நல்ல நன்மையில செய்வார். மற்ற இடங்கள்ல இருந்தா ஹெல்த் பிரச்சனை கொடுப்பார். ஆப்வியஸா 100 வயசுல நம்ம ஹெல்த் தான் பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. இதுதாங்க தசையின் அடிப்படையில் விருச்சிக ராசிக்காரர்கள் உங்க வாழ்க்கையை நீங்க அமைச்சிக்கிறதுக்கான ஒரு சின்ன உபாயம். நீங்க இதை பார்த்துக்கிட்டு இப்போ என்ன பலன்கள் வருதுன்னு பாருங்க. இதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, விருச்சிகத்தோட குணத்தின் அடிப்படையில் உங்களோட வாழ்க்கையை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அதை நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதிலே நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.